பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 29:11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆம், இந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ஜெயமுமான தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஓ, மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உள்ளவர் என்று சொல்லி, அப்போ இந்த ஜெயமும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஓ, கர்த்தர் நல்லவர். அந்த ஜெயமும் என்கிற வார்த்தை எதை விவரிக்கிறதாய் காணப்படுகிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம், அங்கு முதலாவது ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படுகிறதை பார்க்கலாம். 10வது வசனம் 1 நாளாகமம் 29:10 பார்த்தீங்கன்னா, ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார். இங்கு கவனிக்க வேண்டும், இந்த தேவன் தாவீதின் வாழ்க்கையிலே எப்போ ஜெயத்தின் தேவனாய் வந்தார் என்று சொன்னார், இந்த தாவீது எப்போ கர்த்தரை அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணினானோ அந்த ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து அந்த தேவன் ஒரு ஜெயத்தின் தேவனாய் தாவீதுக்கு வந்தார். அப்போ இந்த மாதத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அடைய வேண்டும் என்று சொன்னா அதற்கு ரொம்ப அதிகமாய் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு விலைக்கிரயம் உண்டு. அது என்ன விலைக்கிரயம்? நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், அடிக்கடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அவருடைய மகத்துவங்கள், மாட்சிமைகள், நன்மைகள், ஈவுகள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து ஸ்தோத்தரிக்கணும். ஒவ்வொரு மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என்று இந்த 5 மாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த 5 மாதங்களை நினைவு கூர்ந்து அந்த அறிக்கையிட்டு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அப்பதான் 6வது மாதத்துக்குரிய தேவனுடைய ஜெயம் நமக்கு வரும். அப்போ ஜெயத்தின் காரியத்துல ஸ்தோத்திரம் முக்கியமான பங்காற்றுகிறது. ஸ்தோத்திரம் இல்லாமல் ஜெயம் கிடையாது. அப்போ ஒரு ஊழியக்காரனை நான் என்ன சொல்றேன், இந்த மாதத்திலே நீங்க நல்ல ஸ்தோத்தரிக்க பழகுங்க. நம்முடைய ஊழியத்திலே ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சம்பத் சாமிராஜா ஊழியக்காரர் அவர்கள் நம்ம ஊழியத்துல ஏன் தனிப்பட்ட காரியத்துல ஒரு ஜெயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெயம் கிடைச்ச உடனே நாங்க உட்கார்ந்து 5000 ஸ்தோத்திரங்களை உமக்கு பலியாய் செலுத்துவோம் என்று ஒரு தீர்மானம் ஏறெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் அந்த ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சுட்டாக்கா அந்த ஸ்தோத்திரமே நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். சிலர் சொல்லுவாங்க விசுவாச அறிக்கையிடுங்க ஜெயம் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க நல்ல ஆராதிங்க ஜெயம் கிடைக்கும். நான் அதெல்லாம் சொல்லல, வசனத்தை சொல்றேன். அந்த 1 நாளாகமம் 29:10 சொல்லுகிறபடி தாவீது தேவனை ஸ்தோத்தரித்ததை போல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்ப அந்த ஜெயம் தானாகவே கிடைக்கும். 1.
இந்த ஜெயத்தின் மாதத்திலே நடக்க போகிற முதல் காரியம், ஒரு நல்ல ஸ்தோத்திரத்தின் அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த ஜெயத்தின் மாதத்துல ஆண்டவர் செய்ய போகிற இரண்டாவது காரியம் என்ன? அந்த 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி வரி, லாஸ்ட் லைன் இப்படியாய் சொல்லுகிறது, ஓ தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். அப்போ எல்லாருக்கும் தலைவராய் என்பது அது இந்த ஜெயத்தினால் கிடைக்கிற அருமையான ஒரு உயர்வை காண்பிக்கிறது. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தலைமத்துவத்தின் ஒரு அபிஷேகத்தை உங்கள் மீது வைக்க விரும்புகிறார். அந்த தலைமத்துவத்தின் அபிஷேகத்தை தேவன் வைத்தார் என்று சொன்னா, நீங்க ஒருவருக்கு கீழே அடிமையாய் இருப்பது கிடையாது. அந்த அடிமைத்தனத்தை உடைச்சி அந்த இடத்துல ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து உங்களை ஒரு லீடர்ஷிப்பிலே உயர்த்துவது தான் அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய 2வது அடையாளம். இங்க நல்லா கவனிக்கணும். தலைவராக, ஆமென், சோத்திரம், தலைவராக ஆண்டவர் சோத்திரம் அவர் உயர்த்தி இருக்கிறீர். அந்த வார்த்தை சொல்லு, தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று. ஆம், இந்த மாதத்துல ஜெயங்கொடுக்கிற தேவன் எப்படி வரப்போகிறார்? உங்களை ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக உயர்த்துகிற தேவனாய் மாத்திரமல்ல, சோத்திரம், அவர் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக ஒரு உயர்ந்திருக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்த போகிறார். அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், உங்கள் ஜீவியமோ அது உயர்த்தப்படும் என்பதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த ஜெயத்தின் மாதத்திலே முதலாவது உங்களை நல்ல ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் வைக்க போகிறார். 2வது உங்களை ஒரு தலைவனாக ஆண்டவர் உயர்ந்திருக்க பண்ண போகிறார். அந்த உயர்ந்திருக்கிற அனுபவத்தை தேவன் தரப்போகிறார். இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களை ஒரு தலைவனாய் உயர்த்துவதை குறித்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? அவர் சொல்றதை சொல்றேன். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். இந்த வருகிற இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அந்த ஜெயத்தின் தேவன் அவர் என்பதை காண்பிக்கத்தக்கதாய் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். அந்த உயர்வு எப்படிப்பட்ட உயர்வா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வழிகளை விட அது தேவனுடைய வழியை போலவே உயரமா இருக்கும். அவருக்கு தெரியும் எந்த உயரத்துக்கு கொண்டு போகணும், எங்க நகர்த்தி கொண்டு போகணும், என்ன செய்யணும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் கொடுக்க போகிற உயர்வு என்பது அது மனுஷனால் அளவிடப்படக்கூடிய உயர்வு கிடையாது. அது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஜெயத்தின் உயர்வு, ஒரு ஜெயத்தின் உயர்வு. அந்த ஜெயத்தின் உயர்வு வரும்போது தான் உங்களுடைய முகம் நல்ல மலர்ந்த முகமாய் மாறும். மற்றவர்களுக்கு முன்பாய் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். கர்த்தரும் உங்களை அங்கீகரிப்பார். இது எல்லாமே இந்த ஜெயம் கொடுக்கிற தேவனால் கிடைக்கிறதான அற்புதமான விடுதலை, அற்புதமான ஜெயம்.
அற்புதமான வெற்றி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுடைய கிரியைகள் அனைத்திலும் இந்த நல்ல ஜெயம் உண்டாவதாக, நல்ல ஜெயம் ஏற்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களை தலைவர்களாக தேவன் உயர்த்துவாராக. அடுத்ததாக, இந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த மாதத்துல எதுல ஜெயம் கொடுக்க போகிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 1 நாளாகமம் 29:12 வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆம், இந்த வார்த்தையின்படி அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த வசனத்தின்படி ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவரே கொண்டு வரப்போகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்ற வார்த்தையின்படி நமக்கு என்ன ஐஸ்வர்யம் வேணும், சொத்து என்ன அந்தஸ்து வேணும், எதுல கனம் வேண்டும், எதுல மரியாதை வேண்டும், எதுல நமக்கு உயர்வு வேண்டும், யாருக்கு முன்பாக நாம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும், இதெல்லாம் நினைக்கிற தேவன் ஏற்ற நேரத்துல சொத்துல நாம் உயர்ந்து இருக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை விசாலமாய் திறக்க விரும்புகிறார். அவர் அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வரும்போது ஐஸ்வர்யமும் கனமும் தானாகவே வரும். இந்த மாதத்துல உங்களுக்கு வேண்டிய நகை என்கிற ஐஸ்வர்யத்தையும், அடுத்தது கனம். இந்த கனம் என்னன்னாக்கா மரியாதைன்னு அர்த்தம். ஒரு தங்கத்தை விட விலையேற பெற்றது இந்த மானம், இந்த மரியாதை. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நான் உணர்ச்சி வசப்படுத்துறதுக்காக சொல்லல, உணர்வு பூர்வமா சொல்றேன். இந்த மாதம் உங்களுடைய ஜீவியத்துல இப்படி கர்த்தர் நல்லவே ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து அவரே நடத்துவார், அவரே பராமரிப்பார், அவரே பாதுகாப்பார். ஆம், இந்த ஜெயம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற அருமையான நன்மைகள். இந்த ஜெயம் என்பது அந்த தேவனால் அருளப்படுகிற ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் குறிக்கிறது. அந்த ஐஸ்வர்யமும் கனமும் நிச்சயமாய் உங்களை வந்து சேரும். தேவனதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் இறுதியில உங்களுக்காக கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். அப்போ இந்த மாதம் நமக்கு ஜெயத்தின் மாதம். இந்த ஜெயத்தின் மாதத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் கர்த்தர் 13-14 வசனங்கள், 13-14 வசனங்கள். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆமென். இப்போ மீண்டும் அங்க இருக்கிற ஜனங்கள் வந்துட்டாங்க. நாங்க ஸ்தோத்திரத்தை செலுத்தி கர்த்தர் நல்லவே உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்ப ஜனங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தம். ஆனா தேவனால் கடந்து வர முடியல. ஏனென்றால் ஸ்தோத்திரத்தில் சந்தோஷப்படுகிற தேவன். இப்ப அடுத்த அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தன்னுடைய கல்விக்கும் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அரசாங்கத்தை போல அல்லாமல் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே ஒரு தயவை கொடுக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்க போகிற தயை எப்படி இருக்கும்? அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறபடி, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி
உமக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். இந்த ஜெயத்தின் மாதத்திலே ஆண்டவர் செய்ய போகிறது என்ன? நாம் காணிக்கைகள் கொடுக்கத்தக்கதாய், தசம பாகங்கள் கொடுக்கத்தக்கதாய், நல்ல சோத்திரம் தேவ பணங்களை தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாய், நல்ல பொருட்களை தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாய், அப்படி கர்த்தருக்கு உகந்த ஒரு மரமாக தேவன் நம்மை மாற்றி எல்லா இடத்திலும் அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் நல்ல ஒரு சாட்சியை, நல்ல ஒரு வெற்றியை தருகிறார். ஆண்டவர் செய்ய போகிற இந்த நல்ல மகத்துவத்தின் காரியத்தின்படி, ஆண்டவரே, இன்னும் கூட நீர் எங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற தடியாக எங்களோடு இருக்க வேண்டும். ஒரு ஜெயம் கொடுக்கிற கோளாக நீர் எங்களோடு இருக்க வேண்டும். ஒரு ஜெயம் கொடுக்கிற வார்த்தையா நீ எங்களோடு இருக்க வேண்டும். எல்லா நாளும் எல்லா நேரமும் அந்த ஜெயம் என்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் வார்த்தை எங்க வாழ்க்கையில பலித்து கொண்டே இருக்கட்டும். அது நிறைவேறிக்கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் நல்லவே. அந்த ஜெயத்தை ஆண்டவர் தந்தருளுவாராக. ஆண்டவர் அப்படி நம் ஒவ்வொருவருக்கும் மெய்யாகவே அவர் ஜெயத்தின் தேவனாய் வெளிப்பட்டபடினால், ஜெயத்தின் கர்த்தராய் வெளிப்பட்டபடினால் இவைகளுக்கு நாம் நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனத்திலே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அது ஆவியிலே ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுக்கிறபடினால் இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு அந்த ஜெயம் என்கிற ஆசீர்வாதம் வேண்டும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29:12. கர்த்தர் நல்லவே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் சுத்திரம் உண்டு. கவனிங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எனக்கு ரொம்ப ஆசை. நான் அடிக்கடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றதை இந்த 1ஆம் தேதி காலையில திரும்ப சொல்றேன். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் எல்லாருமே நல்ல உயர்த்தப்பட்டிருக்கணும். சாக்கடையிட்ட நிக்கிறது, வாய்க்கால்கிட்ட உட்கார்றது, மற்றவங்க கால் மாட்டுக்கிட்ட போய் அடிமைப்பட்டு கிடப்பது, இதெல்லாம் இல்லாம நம்முடைய ஜனங்கள் படிப்பிலும் உயர்ந்திருக்க வேண்டும், விஸ்தானத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும், குணாதிசயத்தில் உயர்ந்திருக்க வேண்டும், வருமானத்தில் உயர்ந்திருக்கணும். நம்முடைய மக்கள் எல்லாருமே, யாரோ 1-2 பேர் மட்டும் அல்ல, எல்லாருமே உயர்த்தப்பட்டு, அது என்னுடைய இருதயத்தின் ஆதங்கம். இப்போ உங்களுக்காக கிளேசத்தோடும் பாரத்தோடு ஜெபிக்க போறேன். அந்த 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறதை போல, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போ உங்களுக்காக நான் திறப்பிலே நிற்க போகிறேன். ஆண்டவரே, நீர் ஜெயத்தின் மாதம் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வசனத்தின்படி என் அன்பு தேவ பிள்ளைகள் ஆண்கள் எல்லாரையும் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, நீர் கனப்படுத்தும் என்று ஜெபிக்க போகிறேன். எல்லா சகோதரிகளையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படி, நல்ல பலப்படுத்தும்படி ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்துல அந்த மேன்மையும் அந்த தேவனுடைய பலமும் கர்த்தருடைய கரத்தினால் உங்களுக்கு கிடைக்க போகிறது.
நீங்களும் நானும் அதை அனுபவிக்க போகிறோம். அப்படிப்பட்ட மேன்மையும் பலத்தையும் ஆண்டவர் தரப்போகிறபடினால் விசுவாசிக்கிற எல்லாரும் உங்க கைகளை நீட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அப்போ தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உயர்வும் பலமும் இறங்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி கடைசியாய் நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ நேற்றைக்கு மாலை முதல் உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் உபவாசத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு இணங்கி ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நேற்றைக்கு மாலை முதல் அல்லது நேற்றைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு பிந்தின இரவு முதல் இதுவரைக்கும் யாரெல்லாம் உபவாசத்தில் இருக்கிறார்களோ இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஊழியக்காரனாகி நான் ஆசீர்வதிக்கிறேன். 1 நாளாகமம் 29:12 படி எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன் இந்த உபவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் அந்த ஜெயத்தின் பாதையிலே நடத்துவாராக. அவர் உயர்த்தி வைப்பாராக. அந்த உயர்வும் கனமும் கண்டிப்பாய் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்பட்டும். ஒரு இடத்திலும் தொய்ந்து விடக்கூடாது. ஒரு முறையும் தளர்ந்து போகக்கூடாது. நீரே நாம சங்கீர்த்தத்தின் கர்த்தராய் இருக்கிறபடினால் நீருடைய பிள்ளைகளை நடத்தும். இந்த வார்த்தைகள் அப்படி நடக்கட்டும். இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலத்திலே குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே நடந்து முடிக்கப்பட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.